Hello. Minimum 15-20 minutes நான் ரீடிங்காக நான் இங்கே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் உட்கார்றேன். ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஒரு தடை தானாகவே வந்துட்டு மெழுகுவர்த்தி ஃபேன் இல்லாமல் அணைஞ்சி ஃபேன் நான் இப்போ தான் அந்த கூலர் ஆன் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நான் ஆன் பண்ணலை. தானாகவே வந்துட்டு மெழுகுவர்த்தி அணைஞ்சிடுது. ஒரு பெரிய மெழுகுவர்த்தி நிற்க வச்சுருந்தேன், அது வந்துட்டு தலை கீழே விழுந்துருச்சு, அது அணையுது. எத்தனை வாட்டி நான் அதை ஏற்றி வச்சாலும் அது அணைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஏதோ சம்திங் பிளாக் பண்ணுது. ஏதோ சில மெசேஜஸ் வர்றதுக்காகவும் இல்லை உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் தெரியக்கூடாதுன்னு தான் தெரியல. எல்லாமே வந்துட்டு எனக்கு எப்படி இங்கே காட்டுறாங்கன்னா, ஒரு விஷயத்துலேருந்து ஏதோ ஒரு விஷயம் தள்ளி இருக்கிற மாதிரி, விலகி இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியுது. ஃபைனலி கண்டுபிடிக்காம இருப்பேனா என்ன விஷயம் சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கேன். எல்லாம் என்ன ஒரு எனர்ஜெட்டிக்கா தெரியுதுங்க. இன்னைக்கு எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க. ஏதாவது விஷயம் குட் நியூஸ், எனி குட் நியூஸ், இல்லை ஏதோ குட் நியூஸ் வரப்போகிறது தெரிஞ்சு ஹாப்பியாக இருக்கிறீங்களா? என்ன மாதிரியான விஷயம்? ஆனால் ஏதோ ஒரு விஷயம் பிளாக், அது தெரியும். பிளாக் இது எப்படி இருக்குன்னா, மேபி நான் இப்போ ஸ்டார்டிங்கில் திரும்பவும் சொல்கிறேன். நான் ஆல்ரெடி என்னோட பழைய வீடியோஸ் ஒரு 1 வீக்காக நான் பண்ணுற ரீடிங்ஸில் வந்துட்டு சில சேஞ்சஸ் வந்திருக்கு. சரியா? நார்மல் மெசேஜஸ் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் வருது. அதனால் ரீடிங் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. சில பேருக்கு அது ஃபுல்லாக ரெசனேட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஏதாவது 1-2 மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எப்போவுமே வந்துட்டு ஒரு எதிர்பார்ப்போடு வந்து உட்காராதீங்க ரீடிங்கில். சரியா? ஒரு பிளாங்காக எதுவுமே ஒரு யோசனை இல்லாமல் ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு காம் மைண்டாக வந்து உட்காருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்றது உங்களுக்கு புரிய வரும். சரியா? நீங்கள் வந்து 1008 டென்ஷன் மைண்டில் ஓடிட்டு இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் உங்கள் மைண்டில் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு யோசிச்சுட்டு வந்து நீங்கள் ரீடிங்கில் உட்காரும் போது, நான் இந்த மாதிரி ரீடிங்ஸ் பண்ணும்போது உங்களால் அதை வந்து புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்கேஸ் சில பேருக்கு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிக்க கஷ்டமாக இருக்குது, ரீடிங் உங்களுக்கு புரியல, எதுவுமே உங்களால் ஏற்றுக்க முடியல, அக்செப்ட் பண்ண முடியல சில விஷயங்கள் அப்படின்னா விட்டுருங்க. நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த ரீடிங் எடுத்துக்கணும்னு கிடையாது. மேபி சில நாட்கள் கழித்து தானாகவே அந்த ரீடிங் உங்கள் கண்ணு முன்னாடி ஏதோ ஒரு டைமில் உங்கள் முன்னாடி வரும்போது, அந்த டைம் நீங்கள் அதை வந்துட்டு அந்த ரீடிங் பார்க்கும்போது கண்டிப்பாக 200-300% உங்களுக்கு அந்த ரீடிங் ரெசனேட் ஆகும். சரியா? அதனால் ஒரு ரீடிங் உங்களுக்கு புரியல, ஒரு ரீடிங் உங்களுக்கு என்னென்ன தெரியல அப்படின்னா விட்டுருங்க. அந்த ரீடிங் வேணாம். மற்ற ரீடிங்ஸ் பாருங்கள், வேறு ரீடிங்ஸ் இருக்குது, அந்த ரீடிங்ஸ் பாருங்கள். என்னோட சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதில் எதனா பாருங்கள். ஏதாவது ஒரு சேனல் பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு மைண்டில் எதுவுமே இது இல்லைன்னா ஜஸ்ட் காம் மைண்டாக இருங்க. கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, மெடிடேஷன் பண்ணுங்கள், ரிலாக்ஸ் பண்ணுங்கள். சரியா? அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ரீடிங்காக இருந்தாலும் பார்க்கலாம். என்னோட ரீடிங் இல்லை, எந்த சேனல் ரீடிங்காக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் பாருங்கள். ஓகேவா? ஓகே ஃபைன். ஏதோ ஒரு விஷயம் பிளாக்டு. ஓகேவா? அது என்ன விஷயம்னா, லைக் மா சின்ன மஸ்தா. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். மா சின்ன மஸ்தா அவங்க எப்படின்னா, மா சின்ன மஸ்தாவோட அந்த உடம்புன்றது ஒரு தனியாக இருக்கும், தலைன்றது தனியாக இருக்கும். உடம்போட ஒரு டிட்டாச் பண்ணியிருக்கும், ஒரு அட்டாச்சாக இருக்காது. அந்த மாதிரியான ஒரு சில விஷயம் எங்கே இருக்குது. ஏன்னா நம்மளுடைய குண்டலினி, க்ரௌன் சாக்ரா, தேர்ட் ஐ, இது எல்லாமே வந்துட்டு தனியாக டிட்டாச் பண்ண மாதிரி இருக்குது, தனியாக எடுத்து வச்ச மாதிரி.
உங்களுடைய பாடிக்கும் உங்களோட மைண்டுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லாமல் எதுவுமே ஒரு நம்ம தனியாக ஒரு பிரித்த மாதிரி இருக்கு இங்கே சில விஷயங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இதில் பார்த்துட்டு நம்ம அடுத்த கார்ட்ஸ் போவோம். நிறைய பேரோட உங்களுடைய ஈகோ சில விஷயங்கள் நான் கார்ட்ஸ் பார்த்துட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். நான் உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பயம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஃபியர் எதுவுமே இல்லை, ஆனால் ஏதோ ஒரு பயம் இப்போ சடன் அந்த மாதிரி இருக்கா யாருக்காவது? சில பேருக்கு உங்களுடைய யோசிக்கிற அந்த விஷயங்கள், உங்களுடைய அவேக்கனிங், இது எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக டிட்டாச் பண்ணி உங்கள் பாடிக்கும் மைண்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இல்லாத மாதிரி பிரித்து வச்ச மாதிரி இருக்கு பிளாக். நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க, என்னடா எந்த விஷயமும் நமக்கு வந்துட்டு எதுவுமே யோசிக்கிறதுல சில விஷயங்கள் நம்ம பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கு. கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. உங்களுடைய எனர்ஜியை வந்துட்டு பார்க்கறதுக்கு வந்து ஒரு சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு. அதே சமயம் ஏதோ சம்திங் டிட்டாச்ட் உங்ககிட்ட இருந்து எடுத்த மாதிரி இருக்கு தனியா. கண்டிப்பா இந்த ஃபீல் சில பேர் ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா இந்த ஃபீல் வந்திருக்கும் உங்களுக்கு. சம்டைம்ஸ் நீங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஏதோ சில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுல இருந்து நீங்க கொஞ்சம் தள்ளி போன மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்கும். ஏதோ சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேராத மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த ஃபீல் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அந்த விஷயத்த. என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் யோசிச்சுட்டு தான் இருக்கிறீங்க, ஆனால் எதுவுமே உங்களுக்கு இது வரைக்கும் புரியாமல் இருந்திருக்கும். சடனாக நடந்த விஷயம்தான் இது. லைக் எனர்ஜி வேம்பயர்ன்ற மாதிரி எனக்கு கேட்குது. எனர்ஜி வேம்பயர் அந்த மாதிரி சில விஷயங்கள் உங்கள் எனர்ஜியை வந்துட்டு எடுக்கிற மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சு சில விஷயங்கள் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் பிளாங்காக பிளாக் ஆகிட்டு அப்படியே சில விஷயங்கள் நிற்கணுன்ற மாதிரி விஷயம் இருக்கிற மாதிரி இருக்கு. சில பேர் ஓவர் ட்ரெயின் ஆகுற மாதிரியும் ஃபீல் பண்ணுவீங்க. அதிகமாக எவ்வளோ தண்ணி குடித்தாலும் உங்களுக்கு அந்த தண்ணி தாகம்ன்றது அடங்காத மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. சம்டைம்ஸ் ரொம்ப டயர்ட்னஸ் ஃபீல் பண்ணுவீங்க. கண்ணெல்லாம் கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி, உங்கள் பாடி டயர்டாக இருக்கிற மாதிரி. பிரெயின் சுத்தமாக வேலை செய்யாது. அது என்னமோ அப்படியே பாஸ் ஆகி நிறுத்தி வச்ச மாதிரி இருக்கும் உங்கள் பிரெயின். சம்டைம்ஸ் யார் முன்னாடி இருக்க பர்சன் யாராவது எதுனா சொன்னால் கூட, ஒர்க் பிளேஸில் இருக்கட்டும் வீட்டில் இருக்க எதாவது சொன்னால் கூட எதுவும் தலையாட்டுவீங்க. ஆனால் எதுவுமே வந்து உங்கள் பிரெயினில் ரீச் ஆகாது. ஜஸ்ட் தலையாட்டிட்டு இருப்பீங்க. புரிஞ்சும் புரியாத மாதிரி அந்த மாதிரி இருக்கிற மாதிரி சில விஷயங்கள்.
கண்டிப்பாக உங்களுடைய சக்ராஸ் ஏதோ சில விஷயங்கள் சரியா அந்த இதில் இல்லை, சக்ராஸ் உங்களோடது. த்ரீ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இந்த இடத்துல. 3335959 பார்க்குறவங்களா இருக்கலாம். கண்டிப்பாக ஏதோ சம்திங் டிட்டாச் ஆகியிருக்கு. 369 அடிக்கடி பார்க்குற மாதிரி இருக்கும். 5555555 பார்க்குறவங்களா இருக்கலாம். நீங்கள் உங்களுக்கான அந்த ஒரு டெஸ்டினேஷன் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்களா, அந்த விஷயம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் அதை ரீச் ஆகுற மாதிரி இருக்குது, ரொம்ப கிட்டதாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் அந்த விஷயம் ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப உடம்பு பாடி பெயின் ரொம்ப வலி, அது உங்களால் அந்த விஷயத்த பண்ண முடியாது. ஏதோ சடன் சிக் ஆகுறது, சடனாக ஏதாவது ஒரு விஷயம் தடங்கள் சொல்லிட்டு உங்களால் அந்த விஷயத்தை போய் ரீச் பண்ணுறதுக்கு முடியாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அது வந்துட்டு உங்களை வந்துட்டு அப்படி பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் முன்னாடி போக ட்ரை பண்ணுறீங்க, அது உங்களை பின்னாடி நோக்கி அது புல் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அதிகமான ஒரு காற்று, ஒரு ஜாக்கி சான் படமா என்ன படமா அது இருக்கு இல்லையா, பார்த்துருப்பீங்க நிறைய பேர். அந்த படத்தில் வந்துட்டு ஒரு காற்று மாதிரி இருக்கும், அது வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவங்க முன்னாடி போவாங்க. அது போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அந்த காற்று ஃப்ரண்ட்டில் இருந்து அந்த பெருசாக அந்த ஃபேன்ஸ் மாதிரி வச்சுட்டு அந்த காற்று வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு போவாங்க. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் நீங்கள் இருக்கிற மாதிரி எனக்கு இங்கே தெரியுதுங்க. பின்னாடி இது ஏதோ ஒரு ஃபோர்ஸ் உங்களை இழுக்குது. சில பாஸ்ட் விஷயங்களும் உங்களை வந்து பின் தள்ளுற மாதிரி இருக்குது. சில பேருக்கு பின்னாடி நோக்கி நீ வாழ்கிற மாதிரி இருக்குது. சில பேருக்கு மைண்டில் வந்துட்டு நீ ஃப்ரண்ட்டில் போகிறது உனக்கு கொஞ்சம் கஷ்டம். சில விஷயங்கள் உன்னால் ஹேண்டில் பண்ண முடியாது. கொஞ்சம் யோசி, நீ பின்னாடி வா, இது ரொம்ப கஷ்டமானது. பின் நோக்கி வந்தனா ரொம்ப ஈஸியாக சில விஷயங்கள் நீ பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி உனக்கு தெரிஞ்ச விஷயம், நீ ஃப்ரண்ட்டில் நீ மூவ் ஆன் ஆகாதுன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா பாஸ்டில் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் அது உங்களுக்கான விஷயங்கள் இல்லை. பாஸ்டில் எந்த விஷயமா இருந்தாலும் ஆல்ரெடி நீங்கள் அதனால் நிறைய விஷயங்கள் கஷ்டப்பட்டிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் இழந்திருக்கீங்க. திரும்பவும் அந்த பாஸ்ட்லேயே உங்களை இழுக்கிற மாதிரி இருக்குது சில விஷயங்கள். சில பேருக்கு பர்சன்ஸாக இருக்கும், சில பேருக்கு ஏதோ ஒரு பார்க்க முடியாத ஏதோ ஒரு ஃபோர்ஸ் உங்களை பின்னோக்கி இழுக்கிற மாதிரி இருக்குது. இந்த கடவுளுக்கும் ஒரு பேட் எனர்ஜிக்கும் இருக்கிற அந்த வார் மாதிரி இருக்குது. அந்த வாரில் வந்துட்டு நடுவில் வந்து கடவுள் உங்களை முன்னாடி கூப்பிடுறாங்க, ஒரு பேட் நெகட்டிவிட்டி வந்து உங்களை வந்து பின்னாடி இழுக்கிறாங்க. ஏதோ சில ஆசைகள் காட்டி சில விஷயங்கள் சொல்லி, இது உன்னால் முடியாது, நீ போகாத, அது ரொம்ப கஷ்டமான பாதை, நீ அங்கே போகாது, நீ பின்னாடி வான்ற மாதிரி ஏதோ ஒரு சம்திங் ஸ்டோரி எனக்கு இங்கே தெரியுது. எனக்கு உங்களுடைய பாஸ்ட் உங்களை நீங்களே சில விஷயங்கள் வந்துட்டு செல்ஃப் உங்களுக்குள்ள என்ன மாதிரியான விஷயங்கள் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏதோ சில விஷயங்கள் நெகட்டிவாக இருக்குது, சில விஷயங்கள் டாக்ஸிக்கான சில விஷயங்கள் உங்களுக்குள்ள இருக்குன்னா நீங்களே அதை அனலைஸ் பண்ணி அந்த விஷயங்கள் வந்து வெளியில் வர பாருங்கள். இல்லை நான் ஒன்ஸ் அந்த விஷயத்தை போய் நான் மாட்டிக்கிட்டேன், எனக்கு வெளியில் வர பயமாக இருக்குது, என்னால் முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைஃப்பில் வந்து நீங்கள் எப்போவுமே மூவ் ஆன் பண்ணி போக முடியாது. உங்களுடைய தைரியம், உங்களுடைய அந்த நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும்தான் கடவுளும் உங்களுக்கு கை கொடுத்தாருன்னா நீங்கள் வெளியில் வர முடியும். உங்களுக்கு அந்த தைரியமும் அந்த நம்பிக்கை இல்லைன்னா கடவுள் கை கொடுக்கும் போது கூட நீங்கள் அதை இக்னோர் பண்ணிட்டு தான் நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் சரிங்களா? சில பேருக்கு யாருக்கும் ஒருத்தர் 2 பேருக்கு இந்த மெசேஜ் இருக்கும். நிறைய கஷ்டம் வரும், நம்ம ஒரு பாத் நோக்கி நம்ம போகிறோம்னா நிறைய தடங்கள், நிறைய கஷ்டம், இன்னும் அதிக கஷ்டம், தடை எல்லாமே வரும். ஆனால் நீங்கள் வந்து முன்னோக்கி தான் நீங்கள் போகணும். ஒரு விஷயம் நல்லது நமக்கு வேணும், நம்ம லைஃப்பில் நடக்கணும்னா என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம முன்னாடி நம்ம ஜேர்னி பண்ணி போயிட்டே தான் இருக்கிறோம், நம்ம நடந்து போயிட்டே தான் இருக்கிறோம். நிறைய பேர் தூக்கமாக ஃபீல் பண்ணுவீங்க, நிறையா தூக்கம் வர மாதிரியே இருக்கும். உங்களுக்கு எந்த ஒர்க்லையுமே உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும்.
Princess of Cups, Pisces energy, 4 of Cups. Yes, கண்டிப்பா Ace of Wands. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்றீங்க. நிறைய பேர் நீங்க தோக்க விரும்பல. நீங்க லைஃப்ல நிறைய விஷயங்கள் தோத்துட்டீங்க, நிறைய விஷயங்கள் நீங்க டவுன் ஆயிருக்கீங்க. திரும்பவும் அந்த எனர்ஜில நீங்க போறதுக்கு தயாரா இல்லை. நிறைய பேர் வந்துட்டு கொஞ்சம் சில பேர் புரியாம இருந்தீங்க. ஆனா இப்போ நான் சொல்லும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதனால நீங்க சில விஷயங்கள் நீங்க ஃபீல் பண்ணீங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா இந்த விஷயங்கள்ல இருந்து நீங்க பின் வாங்காம ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணி முன்னாடி போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. முன்னாடி வாங்க. கண்டிப்பா உங்களுக்கான அந்த ஒரு 4 of Cups, Princess of Cups இருக்கு, Ace of Wands. ஓகே, கண்டிப்பா நீங்க இந்த விஷயத்துல இருந்து வெளியில வருவீங்க. உங்களுக்கான நல்ல விஷயம், உங்களுக்கான ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பா இருக்கு. ஒரு பேட் எனர்ஜி உங்களை என்னதான் உங்களை பின் தள்ளி உங்களை வந்துட்டு முன்னேற விடாம தடுக்கணும்னு சொல்லி உங்க பின்னாடியே உங்களை அட்டாச் ஆயிட்டு உங்க பின்னாடியே இருந்தாலும் கூட நீங்க உங்களோட தைரியம் அந்த கடவுள் மேல இருக்க நம்பிக்கையில நீங்க முன்னாடி நீங்க போஸ்ட் பண்ணி நடக்கும்போது எல்லா விஷயமும் பாசிபிள். உங்களுக்கு லைஃப்ல நடக்காதுன்னு நினைக்கிற விஷயம் கூட கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். இப்போ அந்த விஷயம் ஏதோ சில விஷயம் நடக்காதுன்ற மாதிரி நீங்களே பிலீவ் பண்ணிட்டு இருப்பீங்க சில விஷயங்கள். ஆனா அப்படி கிடையாது. அந்த விஷயமும் கண்டிப்பா ஹார்ன் சவுண்ட் கேட்டுச்சா, கண்டிப்பா அந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். எந்த விஷயமும் நடக்காது அந்த மாதிரியான சில ஒரு இல்யூஷனான சில விஷயங்கள் உங்க மைண்ட்ல வந்து இந்த மாதிரி ஒரு பேட் நெகட்டிவ் எனர்ஜி வந்து உங்களுக்கு உள்ள தானாவே வர வைக்கிறாங்க சில விஷயங்கள். ஓகே, உங்களுக்கான நல்ல லைஃப் ஒரு நல்ல ஒரு ஜேர்னி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா கடவுள் நம்பிக்கையை வச்சுட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருங்க. இப்போதைக்கு நீங்கள் வந்து எல்லாமே டிட்டாச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களுடைய லைஃப்பில் சில பர்சன்ஸ், சில விஷயங்கள், ஃபேமிலியில் சில பேரை நீங்கள் எல்லாமே நீங்கள் டிட்டாச் ஆகிட்டு நீங்கள் தனியாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது உங்களுக்கு விதிக்கப்பட்ட சில விஷயங்கள். எப்போவுமே நீங்கள் தனியாக தான் போய் ஆகணும், தனியாக தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். இது உங்களுக்கான டெஸ்டினி. நீங்கள் தான் தனியாக தான் இந்த விஷயங்களை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? அதனால யாரோட சப்போர்ட் எதிர்பார்க்காதீங்க. கடவுள் மட்டும்தான் சப்போர்ட். எப்போவுமே எந்த நேரத்தில் நமக்கு ஏதாவது ஒரு பர்சன் மூலமாக நமக்கு சப்போர்ட் கொடுக்கணுமோ கடவுளுக்கு தெரியும். அந்த டைம் கண்டிப்பாக சப்போர்ட் கொடுப்பாங்க. ஓகே, டெவில் எனர்ஜி நிறைய இருக்கு. டெவில் எனர்ஜி அதிகமாக இருக்கு. டெவில் எனர்ஜி ஸ்பெசிஃபிக்காக ஒரு மெசேஜ் ஒருத்தவங்களுக்கு வருது. இது எல்லாருக்கான மெசேஜ் இல்லை. இப்போ நான் சொல்ல போகிற மெசேஜ் மேபி இந்த வீடியோ பார்க்குற யாராவது ஒருத்தரும் 2-3 பேரும். சரியா? இது எல்லாருக்கான மெசேஜ் இல்லை. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இது யாரோ சில பேர், ஒருத்தர் 2 பேருக்கு நீங்கள் ஏதோ ஒரு வந்துட்டு ஒரு டார்க் காடஸ் எனர்ஜி நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணுறீங்க. ஏதோ சில விஷயங்கள் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா டார்க் எனர்ஜி, டார்க். ஓகே, டார்க் எனர்ஜி நீங்கள் படிக்கிறீங்க. ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் உங்களை அறியாமல் அது ஒரு நெகட்டிவ் விதத்தில் உங்களை நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. கேர்ஃபுல். இப்போவே சுதாரிச்சுக்கோங்க. என்ன விஷயம்னு பாருங்கள். டார்க் எனர்ஜி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது தப்புன்னு நான் சொல்லலை. ஒரு லைட்டுன்னு இருந்தால் ஒரு டார்க்குன்றது கண்டிப்பாக நமக்கு தேவை. டார்க்குன்றது நம்ம நல்ல விதத்துலேயும் நம்ம பயன்படுத்தலாம், நல்ல விதத்துலேயும் யூஸ் பண்ணணும். தப்பான விதத்தில் யூஸ் பண்ணக்கூடாது. சில பேர் யாரோ ஒருத்தர் 2 பேர் இந்த எனர்ஜி வந்துட்டு உங்களை ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு ஒரு ஒரு வேற மாதிரி உங்களுக்கு ஒரு சில ஆசை இருக்கும். ஏதோ ஒரு விதம் அந்த மாதிரி விஷயம் வந்துட்டு உங்களுக்குள்ள கொடுத்து உங்களை வந்து ஒரு தவறான பாதையில் கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கு. ஏமாறாதீங்க. சுதாரிச்சுட்டு அதை வந்து வெளியில் வாங்க. ஓகே, டேக் கேர். காட் பிளஸ்.